மணக்க மணக்க வாய்க்கு ருசியா பூண்டு குழம்பு வைக்கலாம் வாங்க. பூண்டு குழம்புக்கு சாதாரண குழம்பு மசால் பொடி போடாம நான் சொல்ற மாதிரி அரைச்சு போட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். ஜார்ல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு இங்க நான் மஞ்சள் கிழங்கு சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா நீங்க தாராளமா மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை மட்டும் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கிறதுனால கடுகு மிளகு எல்லாம் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கிறேன். சுடுதண்ணியில ஊற போறதுனால டக்குன்னு ஊறி வந்துடும். இங்க 2 பருப்பல்லு பூடு எடுத்திருக்கிறேன். இதை நல்லா தோல் உரிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பருப்பல்லு பூடு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க சின்ன பூண்டு கூட நாட்டு பூண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிடலாம், கருத்து போகாம இருக்கும். இந்த பூண்டு குழம்பு நம்ம மண் பாத்திரத்துல செஞ்சோம்னா செம மணமா இருக்கும். இங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் காயவும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் இங்க வெந்தயம் போட மறந்துட்டேன். நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நம்ம உரிச்சு வச்சிருந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு குழம்புக்கு பூண்டு எவ்வளவு தூரம் வதங்கி வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ருசி. இப்போ நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனேயே நம்ம கத்திரிக்காயை போட்டுறணும். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் கண்ணி போயிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். குழம்பு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ பண்ணி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா சூப்பரா வந்துருச்சு. கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி சேர்க்கணும். இந்த ஜார்ல 2 தக்காளி பழத்தை சேர்த்து அரைச்சு எடுத்திருக்கிறேன். அதை குழம்புல சேர்த்துடலாம். அடுத்து ஊற போட்ட புளியும் கரைச்சி சேர்த்துக்கலாம். எந்த குழம்பு பண்ணாலுமே கத்திரிக்காய் போடுறீங்கன்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க புளியை சேர்க்கணும். இல்லைன்னா கத்திரிக்காய் முழிச்சிட்டு நிற்கும். புளி ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு கிளறி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5ல இருந்து 6 நிமிஷத்துலயே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு வச்சாச்சு. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.